காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். பூலோக வைகுண்டமாக கொண்டாடப்படுவது ஸ்ரீரங்கம். ஆதிசேஷ படுக்கையில் இரண்டு காவிரிகளுக்கு நடுவே அரங்கநாதன் சயனித்துக் கொண்டிருக்கிறார். பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. தொண்டரடிப்புடியாழ்வாருடைய திருமாலை பாசுரம். இரண்டு புறமும் காவிரி பெருக்கெடுத்து ஓடுகிறாள். அதிலே பாம்பனையாம் ஆதிசேஷனில் பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாளுடைய திருமேனி வர்ணமோ கருப்பு, ஆதிசேஷனுடைய திருமேனி வண்ணமோ வெளுப்பு. இந்த இரண்டுத்துக்குந்தான் எத்தனை சேர்க்கை, எத்தனை பொருத்தம்! இதை பற்றி பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்தாலே சாதிக்கிறார். சிந்தாமணிமிவ உத்வாந்தம் உத்சங்கேனந்த போகினா. அனந்த போகி ஆதிசேஷன். அவர் தன்னுடைய மடியில் ஒரு உயர்ந்த சிந்தாமணி மாணிக்க கல்லை உமிழ்ந்துவிட்டு அதையே காத்து கொண்டு படுத்திருக்கிறார். மாயோனை மணத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்ணுகொலோ வாழ்த்து நாளே என்று குலசேகரர் பாடினார். கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணெனகள் எண்ணுகொலோ களிக்கு நாளே. கருமணியைப் போலே ஆதிசேஷனுக்கு நடுவில் பெரிய பெருமாள் உள்ளார். ஸ்ரீரங்கத்திலே ஆதிசேஷனுக்கு தனி சிறப்பு. அதேபோல் கருடனுக்கு தனி சிறப்பு. பெரிய கருடனை நீங்கள் தரிசித்திருக்கலாம். தெற்கு வாசல் வழியே உள்ளே வந்தால் ரங்கவிலாஸ் மண்டபம், அதை தாண்டி கார்த்திகை கோபுர வாசல், அதையும் தாண்டி உள்ள வந்தால் கருட மண்டபம். கருட மண்டபத்தின் நடுவில்தான் கருடன் பெரிய திருமேனியோட எழுந்தருளி உள்ளார். இந்த கருடன்தான் ஸ்ரீரங்க விமானத்தை பார்க்கடலிலிருந்து கிளம்பிய போது பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு எடுத்துச் சென்றார். சத்தியலோகத்திலிருந்து அயோத்திக்கு வந்த போதும் இந்த கருடனே எழுந்துருளப் பண்ணி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அயோத்தியிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு விபீஷணன் தூக்கி கொண்டு வந்தான். இப்போதும் ஸ்ரீரங்கத்தில் இனி பெருமாள் எங்க கிளம்ப சொல்லுவாரோ, நாம் இந்த பிரணவாகார விமானத்தை எழுந்துருளப் பண்ணி கொண்டு போக வேண்டுமே என்கிற ஆவலோட கருடன் எழுந்துருளி இருக்கிறார். அக்ரே தார்க்ஷேண பశ్చాதகிபதிசயனேன ஆத்மனா ஸ்ரீபூமிபியாம் அதிருப்தியாம் நயனச்சுளனகைஹி சேவ்யமான அமிர்தமோகம் வக்திரேண ஹாவிஸ்மிதேன ஸ்புரரபயகதா சங்கச்சக்கரைர் புஜாக்ரைஹி விஸ்வஸ்மைர் திஷ்டமானம் சரணமசரணாக ரங்கராஜம் பஜாமஹ என்று ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார். ஆக கருடனுக்கு தனிச்சிறப்பு, ஆதிசேஷனுக்கு சிறப்பு. இந்த ரெண்டு பேரோடையும் ஆஞ்சநேய சுவாமி தனி சிறப்பாக விஸ்வக்சேனர் சன்னதிக்குள்ளே எழுந்தருளி இருக்கிறார். ஆஞ்சநேயர் விஸ்வக்சேனர் சன்னதிக்குள்ள இருக்கார். கருட மண்டபத்தில் கருடன் இருக்கிறார். ஆதிசேஷன் எங்கோ பெருமாளுடைய படுக்கை கர்ப்ப கிரகத்தில் ஆதிசேஷன் உள்ளார். இத்தனை பேரும் தனித்தனியே உள்ளார்கள். ஆனால் ஸ்ரீரங்கத்திலேயே ரங்கநகர் என்னும் இடம் உள்ளது. அங்கே இந்த மூணு பேரும் ஒரே இடத்தில் ஒரே மேடையில் எழுந்தருளி இருக்கிறார்கள். ஆதிசேஷன், கருடன், சுந்தர ஆஞ்சநேயர். இவர்கள் மூணு பேருக்குமாக சேர்ந்த திருக்கோயில். இதோ ஆதிசேஷனை தரிசித்துக் கொள்கிறோம். படமெடுத்த அழகான பாம்பு. இதை பற்றி கண்ணன் கீதையில் கூறும்போது, நான் சேஷனாக நாகங்களுக்குள் சேஷனாக இருக்கிறேன், அதே போல பாம்புகளுக்குள் வாசுகியாக இருக்கிறேன், பலதலை பாம்புகளுக்குள்ளே ஆதிசேஷன் நான் கண்ணனே கூறுகிறார். அதே போல கருடன் தாசக சகா ஆசனம் வாகனம், வாகனமா இருக்கார், தாசனா இருக்கார், நண்பனா இருக்கார், பெரும் கொடியாக இருக்கிறார். கருட வாகனம் கேள்விப்படுறோம், கருட கொடி துவஜஸ்தம்பம்னு சொல்றமே, அதான் கருட கொடி. கொடியிலையும் கருடன், இதைத்தான் புட்கொடி ஆடு புட்கொடின்னு சொல்லுவார்கள். கொடியிலையும் கருடன், வாகனமும் கருடன். அந்த கருடனையும் பக்கத்துல தரிசிச்சுக்கிறோம். நடுவாக சுந்தர ஆஞ்சநேய சுவாமி. பேரழகு வாய்ந்த ஆஞ்சநேயர் ஒரு பக்கம் கருடனுடைய தொண்டா, இன்னொரு பக்கம் ஆதிசேஷனுடைய தொண்டா. பகவானுக்கு கைங்கரியம் பண்றதை எண்ணு,
யாரு தலைவர் என்று சொன்னால் முதல்ல ஆதிசேஷன் அப்படின்னு விரல் விடுவாளாம். அதே போல கருடன் பெரிய திருவடின்னு விரல் விடுவாளாம். அதே போல ஆஞ்சநேயர் ஹனுமான்னு விரல் விடுவார்களாம். இந்த 3 பேரையும் ஒரே சிங்காசனத்தில் அடுத்தடுத்து தரிசித்துக் கொண்டோம். பாஞ்சராத்திர ஆகமப்படி தினம் திருவாராதனை நடக்கும் அற்புதமான ஆஸ்தானம். 3 பேர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனால் 3 தரிசிக்கலாம். ரங்கமன்னார், ஆண்டாள், கருடன். அதே போல தேரெழுந்தூர் மூலவரை தரிசிக்க போனால் 3 பேரை சேவிக்கலாம். பெருமாள், தேவாதிராஜ பெருமாள், ஒரு புறத்தில் பிரஹ்லாதன், மற்றொரு புறத்தில் கருடன். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், ஆதிசேஷன், கருடன். அது என்னமோ தெரியல, இப்படி சொன்ன 3 இடத்துலையுமே 3 பேர் இருக்கிற இடத்திலே எங்கும் கருடன் இருக்கார் பாருங்க. பொதுவா 3 இடத்துலையும் தேரெழுந்தூர்லயும் கருடன் உண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் கருடன் உண்டு, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநகரத்திலையும் கருடன் எழுந்துருளி உள்ளார். கருடனையும் ஆதிசேஷனையும் ஆஞ்சநேயரையும் சேர்த்து தரிசித்துக் கொண்டோம். இனி அடுத்த சர்க்கம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 50வது சர்க்கம். அங்கதன் எல்லாருக்கும் உற்சாகவரணம்ங்கிறதுக்காக பேசினான். கந்தமாதனன்கிற குரங்கும் ஒத்துக்கொண்டார். மறுபடியும் புறப்படுறார்கள். 49 கடைசி ஸ்லோகம். ஹனுமத் பிரமுகாஸ்தாவது பிரஸ்திதாக பிளவகர்ஷபாக விந்தியமேவாதித கிருத்வா விச்சேருஷ்ச சமந்ததா. விந்திய மலைக்கு பக்கத்துல தானே தேடிட்டு இருக்கார்கள். அப்ப வெள்ளி மலை ஒத்த அந்த மலைக்கு மேல ஏறி நின்றார்கள். எங்கும் தேடினார்கள், இன்னும் கிடைக்கவில்லை. அடுத்தது இப்ப 50வது சர்க்கம். ரிக்ஷபிலம் என்னும் பெரும் குகைக்குள் நுழைகிறார்கள். ஸ்வயம்பிரபா என்னும் ஒரு மூதாட்டியை சந்திக்கிறார்கள். அவ காய் கனி நிறைய சாப்பிட்றதுக்கு கொடுத்தாள். அவள் அருளாலே கிட்டத்தட்ட தெற்கு கோடிக்கு வந்து சேருகிறார்கள். எங்கேயோ நடுவுல விந்தியமலையில இருந்தார்கள். அங்க உள்ளே இந்த பிலத்வாரத்துக்குள்ள குகைக்குள்ள போறா. எங்க வெளியில வந்தோன்னு தெரியாமல் எங்கோ பல காத 1000 மைல் தொலைவுல தள்ளி போய் கிட்டத்தட்ட தெற்க அவ வெளியில கொண்டு விட்டுட்டாள். அதனால இது அவ பண்ணின ராம கைங்கரியம். அடுத்த சர்க்கம் 50வது சர்க்கம். கிஷ்கிந்தா காண்டத்தில் மொத்தம் 67 சர்க்கங்கள். அதுல இப்ப நாம 50வது சர்க்கத்துக்கு வந்துட்டோம். இனி இன்னும் கொஞ்சம் சர்க்கங்கள் ஆயிடுத்துனால் அடுத்து நாம ஆவலோட காத்துட்டு இருக்கிற சுந்தர காண்டம். சுந்தர காண்டம் முடிஞ்சதுனால் யுத்த காண்டம். அப்ப இன்னும் இந்த மாசத்துக்குள்ளே, இந்த ஒரு மாசத்துக்குள்ளே கிஷ்கிந்தா காண்டம் முடிஞ்சு போயிடும். மொத்த ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம் 3 மாசங்களுமே சுந்தர காண்டம் தான். அதுக்கப்புறம் கடைசி 3 மாசங்கள் யுத்த காண்டம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜூன் ஜூலை வாக்கிலே இந்த ராமனுடைய கதை பூர்த்தி ஆகும்னுட்டு சுந்தர காண்டம் ரொம்ப முக்கியமான காண்டம் காத்துட்டு இருப்போம். இப்ப கிஷ்கிந்தா காண்டத்தின் 50வது சர்க்கம். சக தாராங்கதாபியாந்து சங்கம்ய ஹனுமான் கபி விசினோதிச்ச விந்தஸ்ய குஹாச்ச கஹனானிச்ச. உற்சாகமா மறுபடியும் தேடறதுக்கு ஆரம்பித்தா அப்போது மைந்தஸ்ச திவிதச்சைவ ஹனுமான் ஜாம்பவானபி அங்கதோ யுவராஜஸ்ச தாரஸ்ச வனகோச்சராக. காட்டு மார்க்கம் அப்பவே வா கண்டுபிடிச்சிருவாளாம். ராத்திரி வேளையில கண்ணு தெரியறது, பகல் வேளையில இன்னும் கூர்மையா கண்ணு தெரியறது, எங்க வேணா தங்கி கொள்ள முடிகிறது, புத்தி கூர்மை இருக்கிறது. துர்க ரிக்ஷபிலம் நாம தானவேன அபிரக்ஷிதம் க்ஷுத்பிபாசா பரீதாஸ்து ஸ்ராந்தாஸ்து சலிலார்த்தினா. ஆனா தேட தேட சக்தி குறையிறது. உற்சாகம் குறையாட்டா கூட உடல் பலம் குறைஞ்சு போயிடாதா? குறையிறது. சோறு கிடைக்கல. அதுக்கு வேண்டியது அதுகளுக்கு சோறு என்ன? குரங்குன்னு சொன்னா அங்கங்க இலை, தழை, பழம், காய் இதெல்லாம் கிடைக்கணும். நம்ம நாடு இப்ப சக்கரை பொங்கல் தத்தியோனம் ஒண்ணுன்னா கேட்ட போறா, அதை கேட்கல. அப்ப வாழைப்பழமா கிடைக்கணும், காயா கிடைக்கணும், பழமா கிடைக்கணும். அதெல்லாம் எப்போ? முதல்ல உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு நேரமும் இல்லையே. நாள்பட நாள்பட நம் இடத்துல நாம இல்லேன்னு தோணினாலே மன வலிமை குறைய ஆரம்பிச்சிடும். சாப்பாடே கிடைச்சதுன்னா கூட நம்ம வீட்டுல இல்லை, நம்ம படுக்கையில படுத்துக்கல, நம்ம மனுஷால பார்க்கல, இப்படின்னாலே நம்ம கூட நம்ம பாஷையே பேசல, நம்ம தமிழே பேசாத எங்கேயானு போய் கொஞ்ச நாள் இருந்து பாருங்க, யாரானு தமிழ் பேசுறவா வரமாட்டாளா? மோர் சாதம் இல்லாத கொஞ்ச நாள் இருந்து பாருங்க, எங்கேயானு கிடைக்குமா? இட்லி தோசை இல்லாத இருந்து பாருங்க, யாரானு கொடுப்பாளா? யாத்திரை வடதேசத்துக்கு போறச்சே ரொம்ப நல்லா பண்ணி போடுவா. நிறைய காய்கறி எல்லாம் போட்டு சப்ஜி பண்றாளோ இல்லையவா, அது மாதிரி கூட்டு பண்ணிடுவா, சப்பாத்தி பண்ணுவா, ரொட்டி பண்ணி போடுவா. ஆனா யாத்திரிக்கால் கேட்கறது அதோட கூட ஒரு கடண்டி கொஞ்சம் மோர் ஜாதம் போட்டுரும். ஏன் நன்னாத்தானே போட்டிருக்கோம், புதுசா நன்னா தளதளான்னு பண்ணி கூட்டு கறி மோது எல்லாம் போட்டிருக்கோமே. என்ன எல்லாம் சரி சுவாமி, ஆனா சப்பாத்தி சப்பாத்தியா தான் இருக்கும், மோர் சாதம் மோர் சாதமா தான் இருக்கும். அது நீ ஒன்னும் தொட்டுக்க கூட கொடுக்க வேண்டாம்,
குழம்பு கூட நாங்க கேட்கல, அதுக்கு போட்ட குழம்பே இதுக்கும் தொட்டுக்கிறோம். ஆனா கொஞ்சம் அந்த கடுகு மிளகெல்லாம் போட்டு அப்படி ஒரு 2 மிளகாயை திருத்தி போட்டு 2 மாங்காயை போட்டு தத்யோதனம் குடிச்சிட்டீங்கன்னா அப்பதான் ராத்திரி தூக்கமே நமக்கு வரும். இது நமக்கு பழக்கம். இதை போல அவளுக்கு என்ன தேவை? இப்போ சக்கரை பொங்கல் வேண்டாம், காய் வேணும், கனி வேணும், இலை வேணும், தழை வேணும், உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு அவர்களுக்கு நேரம் வேணும். இது இல்லாதனால மனம் தளர்ந்து போச்சு. அப்ப பார்த்து ஒரு பெரிய குகை, உள்ள எவ்வளவு தூரம் போறதுன்னு தெரியல, ஒரே இருட்டு. அந்த குகை கண்ணில் படுறது. அது குகை கண்ணில் பட்டது இவ உள்ள போயிருக்க மாட்டா. ஒரு பக்கம் தேடணும் ஒரு எண்ணம், அதுக்குள்ள ஒரு வேளை சீத்தை ஏற்படும்னுட்டு இன்னொரு பக்கம் அந்த குகையில இருந்து சில பறவைகள்லாம் வெளியில வருது. கொக்கு வருது, நாரை வருது, வாத்து வருது. அதுலேருந்து வர்றதை பார்த்தா நனைஞ்சிருக்கு. எப்ப நனைஞ்சிருக்கோ உள்ள தண்ணீர் இருக்குன்னு தெரியுது. இவளுக்கு நல்ல தண்ணீர் வெளியில கிடைக்கல. அந்த பறவை வர்றதை பார்த்தா உற்சாகமா இருக்கு. அப்ப உள்ள ஏதோ கேளிக்கைக்கு இடம் இருக்குன்னு தெரியுது. இடம் நன்னா இருக்கு, தண்ணீர் இருக்கு போல் இருக்கு. முகத்தை பார்த்தா பளிச்சுன்னு இருக்கு எல்லா பறவைக்கும். அப்ப இதுகளுக்கு சோறும் கிடைச்சிருக்கு, என்னமோ உள்ள இருக்கு, போய் பாத்துற வேண்டிதான் அப்படின்னு குரங்குகளுக்கு எண்ணம். வயம் சர்வே பரிஷ்ராந்தாக நச்சபஷ்யாம மைதிலீம் அஸ்மாச்சாபி பிலாத்தம்சாக கிரௌஞ்சாச்ச சாரசைஹி. சாரச பறவைகள், கிரௌஞ்ச பறவை, ஹம்ச பறவை, ஜலார்திராஷ் சக்கரவாகாஷ சக்கரவாக பறவை நிஷ்பதந்தி ஸ்ம சர்வசா நூனம் சலிலவானத்திர கூப்போவா யதிவா ஹ்ரதா. அநேகமா உள்ள குளம் இருக்கணும், இல்லை கிணறு இருக்கணும், என்னமோ உள்ள இருக்கு அப்படின்னு ஒத்தருக்கொத்தர் குரங்குகள்லாம் பேசிக்கொண்டார்கள். பிரவிட்டா ஹரிஷார்தூலாக பிலம் திமிர சம்பிரதம் நதேஷாம் சஜ்ஜதே திருஷ்டி நதேஜோ ந பராக்கிரமஹ. சரி, உள்ள நுழைஞ்சிட வேண்டிதான். ஆர்வத்தோட நுழைஞ்சா ஒண்ணு கண்ணே தெரியல, ஒரே இருள். அப்போ ஒண்ணுக்கொண்ணு குரங்குகள்லாம் மூத்தத கையை பிடிச்சிருந்து மெதுமெதுவே தத்தி தத்தின்னு உள்ள போறா. பிரவிட்டா ஹரிஷார்தூலாக பிலம் திமிர சம்பிரதம் ததுருஷு காஞ்சனான் விருக்ஷான் தீப்த வைஸ்வானர பிரபான். அப்ப பொன்மயமான மரங்கள், ஆங்காங்கு விளக்கேத்தி வச்சாப்புலே தானே மரங்கள்லாம் ஒளி கொடுக்கிறது, அதுக்கு மேல இருக்கிற மணிகள்லாம் ஒளி கொடுக்கிறது. சாலான் தாலான் தமாலாம் ச புன்னாகான் வஞ்சுளான் தவான். புன்னாகங்கள், வஞ்சுள மரங்கள், கமுகு, பாக்கு, மா, பலா, தென்னை, வாழை எல்லா மரங்களும் இருக்கு. சம்பகான் நாகவிருக்ஷான்க சம்பக மரங்கள், நாகவிருக்ஷ மரம், கர்ணிகாரங்கள், ஸ்தபகைகி காஞ்சனை சித்ரே ரக்தைகி விசலைஸ்ததா. ஆங்காங்கு பூங்கொத்துக்கள், அப்படியே முத்து பூத்தாப்புல இருக்கிற பூக்கள், பவழம் கலந்து வந்திருக்கா மாதிரி இருக்கிறது. அங்கங்க முத்துச்செல்லாம் கீழே கிடக்கிறது. எங்க பார்த்தாலும் அப்படியே பறவைகள்லாம் கூக்குரல் இடுறது. பார்த்தாலே ரொம்ப ரம்யமா இருக்கிற இடம். இவ்வளவு அழகா இயற்கை மாறாத ஒரு இடம் இருக்குமா? நினைச்சுட்டு உள்ள போறா. நளினிஸ்தத்ர ததிருஷு பிரசன்ன சலிலாயுதாக காஞ்சனானி விமானானி ராஜதானி ததைவச்ச. இந்த இயற்கையோட கூட அந்த அழகு மாறாம இருக்கிற பொன்மயமான விமானம், நீண்ட தூண்கள், வெள்ளிமயமா இருக்கக்கூடிய படிக்கட்டுகள், ஆங்காங்க இறங்கி உட்கார்ந்து விளையாடுறதுக்கு இருக்கிற இடங்கள், அப்படி சாஞ்சன் இருக்கிறதுக்கு திண்ணகள், இதெல்லாம் அந்த இடத்துக்குள்ள இருந்தது. அகுருணாஞ்ச திவ்யானாம் சந்தனானாஞ்ச சஞ்சயான் சுச்சின்யபியவகாராணி மூலானிச்ச பலானிச்ச. பழமா தொங்குறது, காயா தொங்குறது, எங்க எதை பார்த்தாலும் நன்னா இருக்கு. வானரங்களுக்கெல்லாம் இப்பதான் அப்படியே கண்ணு பஞ்சடைஞ்சு உட்கார்ந்து சொல்லியோ, இப்ப திரும்பி எழுந்து உட்கார்ந்துட்டா. ததிருஷுர் வானரா சூராக ஸ்திரியம் காஞ்சி ததூரதா. அப்பதான் மூதாட்டி ஒரு தள்ளி பார்த்தார்கள். ஓ, இது வரைக்கும் மனித நடமாட்டமே தெரியலையே, ஆளரவமே இல்லை, இப்பதான் அரவம் இருக்கு போல் இருக்கு. தாஞ்சதே ததிருஷு தத்ர சீர கிருஷ்ணாஜினாம்பராம். அவள் மாந்தோல் மரவுரி தரித்து கொண்டிருக்கிறாள். ஒரு கருப்பு தோலை போத்தின் இருக்கா. தாபசீம் நியதாகாராம் ஜுவலந்தீமிவ தேஜசா. தவ வலிமை படைத்தவள், அந்த தவத்தினாலேயே ஒளிமிக்கு விளங்கினாள். விஸ்மிதா ஹரயஸ்தத்ர கதிஷ்டந்த சர்வசா. ரொம்ப ஆச்சரியம் குரங்குகளுக்கெல்லாம். இந்த இடத்துக்குள்ள, இந்த குகைக்குள்ள ஆள் நடமாட்டம் இருக்கே, இவ எப்படி தனித்து இருக்கிறாள்? நமக்கே பயமா இருக்கே. பப்ரச்ச ஹனுமான் தத்ர காசித்வம் கசவாபிலம். அப்ப ஹனுமான் தான் அவ முன்னாடி போய் நின்று, பெண்ணே, தேவரீர் யார்? எதற்காக இங்கு வளர்ந்து வசித்து வருகிறீர்? இந்த குகை யாருது? உம்முதா? ஏன் இந்த குகையில இருக்கீர்? ததோ ஹனுமான் கிரிசன்னிகாசா கிருச்சாந்தலிஸ்தாம் அபிவாத்திய விருத்தாம் பப்ரச்சகாத்வம் பவனம் பிலஞ்ச ரத்னானி சேமானி வதஸ்வ கஸ்ய. ஒத்தருக்கொத்தர் கைகூப்பிண்டார்கள். என்னங்கர்த்தை ஸ்வயம் பிரபான்னு பேர் கொண்டவள் பேச போகிறாள். கேட்போம். ரங்கநகரத்தில் இருக்கும் ஆதிசேஷ கருட சுந்தர ஆஞ்சநேயரிடத்தில் விடைபெற்று புறப்படுவோம். ஒரு